அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரம் 3, தரம் 4, தரம் 5 ஆகிய 3 தரங்களிலும் ஆசிரியர் வழிகாட்டியிலே தமிழ் மொழி சார்ந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனனம் செய்யப்பட வேண்டிய பிரதானமான விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியிலே வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை மாத்திரமே இங்கே வழங்கியிருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவது விடயமாக மரபு தொடர்கள் மற்றும் அவற்றினுடைய கருத்துக்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆறப்போடுதல், பிற்போடுதல், காலந்தாழ்த்துதல் 2 கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆறப்போடுதல் என்கின்ற மரபு தொடருக்கு 2 கருத்துக்கள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று பிற்போடுதல், மற்றது காலந்தாழ்த்துதல். ஆழம் பார்த்தல், ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். ஒருவரது அறிவு செல்வம் முதலியவற்றை அளவிடுதல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல். கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கதை வளர்த்தல், பேச்சை விரித்தல். கை தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல். தலை கவிழ்தல், வெட்கமடைதல். இந்த மரபு தொடர்களிலே மிக முக்கியமான ஒரு விடயம் கை தூக்குதல் மற்றும் கை கொடுத்தல். 2 மரபு தொடர்கள் இருக்கின்றன. 2னையும் குழப்பக்கூடாது. கை தூக்குதல் என்பது துன்பத்தில் இருந்து காப்பாற்றுதல், கை கொடுத்தல் என்பது உதவி செய்தல் அல்லது உதவுதல் என்கின்ற கருத்தை தரும். எனவே இந்த 2 மரபு தொடர்களும் பெரும்பாலும் மாணவர்கள் கருத்துக்களை எழுதுகின்ற போது தவறு விடுவது வழமை. எனவே சரியான முறையிலே இதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கை தூக்குதல் துன்பத்தில் இருந்து காப்பாற்றுதல், கை கொடுத்தல் உதவி செய்தல் அல்லது உதவுதல் என்கின்ற கருத்தை தரும். அதே நேரம் தமிழ் மொழி சார்ந்து நான் இங்கே வழங்கியிருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே நீங்கள் மனனம் செய்வதோடு அவற்றை மீண்டும் எழுதி பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியமான விடயம் எழுதி பார்க்க வேண்டும். ஏனெனில் தமிழ் மொழி சார்ந்து புலமைப்பரிசில் பரீட்சையிலோ அல்லது தவணை பரீட்சையிலோ பெரும்பாலும் எழுதுவதற்குத்தான் அங்கே வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. எனவேதான் நீங்கள் மனனம் செய்து வைத்திருப்பதை கடந்து அவற்றை எழுத்து பிழைகள் இன்றி எழுத பழக வேண்டும். சிறியொரு எழுத்து பிழையாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே சிறியொரு எழுத்து பிழையாக நீங்கள் எழுத்து சார்ந்து சிறியொரு எழுத்து பிழை காணப்பட்டாலும் அது தவறு, அதற்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் மனனம் செய்கின்ற எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், தமிழ் மொழியோடு தொடர்புடைய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை மீண்டும் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். எழுதி சரிபார்த்து கொள்ளுங்கள். சரியான முறையில் எந்த ஒரு எழுத்து பிழைகளும் இல்லாமல் எழுதியிருக்கின்றேனா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்த மரபு தொடரையாக நீங்கள் தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல், தாளம் போடுதல், பிறரை மகிழ்விக்க அவர் கருத்துப்படி நடத்தல், நாக்கு புரளுதல், சொன்ன சொல் தவறுதல், நட்டாற்றில் விடல், ஆபத்து வேளையில் கைவிடல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், முன்னுக்கு வருதல், உயர்ச்சி அடைதல், வாயூறுதல், ஆசைப்படுதல், தட்டி கொடுத்தல், உற்சாகப்படுத்துதல். அதே நேரம் இந்த மரபு தொடர்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக தட்டி கழித்தல், தட்டி கொடுத்தல், இந்த ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அதே நேரம் சிறிய வித்தியாசங்கள்லாம் அங்கே இருக்கும். சொற்களிலே சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அவற்றை அவதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விடைகள் எழுதுகின்ற போது தவறுதலாக விடைகளை மாற்றி எழுதுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. எனவேதான் நீங்கள் கற்கின்ற போது ஒவ்வொரு விடயங்களாக தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுத பழக வேண்டும். குறிப்பாக மேலே முதலாவது மரபுத்தோருடைய கருத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். தட்டி கழித்தல், அதிலே தட்டி கழித்தல் அந்த என்கின்ற அந்த எழுத்து கட்டாயமாக அங்கே வர வேண்டும். அதே நேரம் அதற்கான கருத்து எழுதுகின்ற போது சாக்கு போக்கு சொல்லுதல், இதிலே சாக்கு போக்கு சொல்லுதல் மற்றும் சரியாக எழுதி கொள்ளுங்கள். பெரும்பாலும் மாணவர்கள் கருத்துக்களை எழுதுகின்ற போது இந்த எழுத்துக்களை எழுதுவதை தவிர்ப்பது வழமை. பெரும்பாலான பிழை திருத்தங்களிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் சரியாக எழுதி கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிடுவது அதுதான். தமிழ் பகுதிகள் நீங்கள் எழுதுகின்ற விடயங்கள் எந்த ஒரு எழுத்து பிழையும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற வகையிலே மனனம் செய்து அதனை மீண்டும் மீண்டும் எழுதி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இளமை பெயர்கள். ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கியிருக்கக்கூடிய இளமை பெயர்களைத்தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். முதலாவது தவளை,
குஞ்சு மற்றும் பேத்தை, தென்னை கன்று மற்றும் பிள்ளை, பயிர் நாற்று, பலா கன்று, புலி குட்டி, யானை கன்று போதகம், வேம்பு கன்று, எருமை கன்று, பாம்பு குட்டி, நெல் நாற்று, கிளி பிள்ளை, மா கன்று, மாடு கன்று, வாழை குட்டி, ஆடு குட்டி, கமுகு பிள்ளை கன்று, கோழி குஞ்சு, பனை வடலி, அணில் பிள்ளை குஞ்சு, பூனை குட்டி பறல், எலி குஞ்சு, மான் குட்டி கன்று, குதிரை குட்டி, மீன் குஞ்சு, குரங்கு குட்டி பறல், கரடி குட்டி, சிங்கம் குட்டி குருளை, காகம் குஞ்சு. அடுத்ததாக இலை மரபு சொற்களை பார்ப்போம். தென்னை ஓலை, பனை ஓலை, நெல் தாள், புல் தாள், வாழை இலை, மா இலை. இவை ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மாத்திரமே நான் இங்கே வழங்கி இருக்கின்றேன். அடுத்ததாக இணைமொழிகளை இங்கே பார்ப்போம். இது இலகுவான விடயமாக இருந்தால் நான் இந்த காணொலியிலே இதை வழங்கியிருப்பதற்கான காரணம், எழுத்து பிழைகளின்றி இணைமொழிகளை சரியாக நீங்கள் அவதானித்து கற்று அதனை எழுதி பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். ஏனெனில் இணைமொழிகளும் ஒரு சிறிய வினாக்களாக இடைவெளி நிரப்புவதற்கு வருவதொன்று ஏற்கனவே வந்திருக்கின்றன. ஆகவே தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். சரியாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கம், அங்கும் இங்கும், அல்லும் பகலும், இன்ப துன்பம், அன்றும் இன்றும், ஆற அமர, ஓடி ஆடி, கண்ணும் கருத்தும், உயர்வு தாழ்வு, நகமும் சதையும், அருமை பெருமை, கையும் மெய்யும், பாலும் தேனும், பேரும் புகழும், உயர்வு தாழ்வு, நீட்டி நிமிர்ந்து, மூலை முடுக்கு, குப்பை கூளம், குன்றும் குழியும், கரடு முரடு, மலையும் மடுவும். இந்த இணைமொழிகளை நீங்கள் கற்கின்ற போது நான் குறிப்பிடுகின்ற விடயத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் ஒலி வேறுபாட்டு சொற்களாக வரக்கூடிய சில இணைமொழிகள் இருக்கின்றன. ஒலி வேறுபாட்டு சொற்களை காட்டக்கூடிய வகையிலே சில இணைமொழிகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமாக குப்பை கூளம். இதிலே கூளம் என்கின்ற அந்த சொல்லிலே எந்த லான பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல குன்றும் குழியும், இங்கே குழியும் என்கின்ற அந்த சொல்லிலே எந்த லீனா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக இங்கே எழுத்துப்பிழைகள் நீங்கள் விடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியவாறு சில இணைமொழிகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே போல கையும் மெய்யும், இதனை பாருங்கள். கையும் மெய்யும், இதிலே கையும் மெய்யும் இங்கே இடம்பெறவில்லை. கையும் மெய்யும். அதே போல மெய்யும் என்கின்ற சொல்லிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக எழுத்துப்பிழைகள் விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சொற்களிலே கூடிய அளவு கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த விடயம் மிக முக்கியமான விடயம், தொடர் மொழிக்கு ஒரு மொழி. இந்த காணொளியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து தொடர்மொழிகளும் ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய தொடர்மொழிகளை மாத்திரமே வழங்கியிருக்கின்றேன். வேறு எந்த ஒரு தொடர்மொழிக்கு ஒரு மொழியும் நான் இங்கே இணைத்துக் கொள்ளவில்லை. முதலாவதாக அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. முனிவர்கள் வசிக்குமிடம் ஆச்சிரமம். மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சுயநலவாதி. வீண் செலவு செய்பவன் ஊதாரி. நம்ப முடியாத கதை கட்டுக்கதை. தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் வேட்பாளர். ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன் சகபாடி. இதிலே இந்த பகுதியிலே நான் இங்கே வழங்கிடக்கூடிய முதல் 7 தொடர்மொழிக்கு ஒரு மொழியிலும் எழுத்துப்பிழைகள் வரக்கூடிய சில சொற்கள் இருக்கின்ற. உதாரணமாக சுயநலவாதி. இந்த எழுத்தை பெரும்பாலும் மாணவர்கள் எழுதுகின்ற போது எழுத்துப்பிழைகளோடு எழுதுவது வளமை. மீண்டும் மீண்டும் அவற்றை எழுதி பார்க்க வேண்டும். அதே போல வேட்பாளர், இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒலி வேறுபாட்டு சொற்கள் வரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்க வேண்டும். எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத வேண்டும். அடுத்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர். தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை.
தெருக்கள் கூடுமிடம், சந்தி, சதுக்கம் 2 சொற்கள் இங்கே வழங்கப்பட்டு 2 ஒருமொழிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சந்தி என்றும் அழைக்கலாம், சதுக்கம் என்றும் அழைக்கலாம். நீங்கள் ஒரு விடையை வினாக்களாக வருகின்ற போது 2 விடைகளையும் எழுத சொன்னால் மாத்திரமே 2 எழுத வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அறிவுறுத்தல்களை அவதானித்து வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும், தமிழ் மொழி சார்ந்து வருகின்ற போது. அடுத்து, ஒரே சமயத்தில் 8 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன். அட்டவதானி. அட்டவதானி, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அட்டவதானி. கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன் சரிபிழை பார்த்து திருத்தும் நிகழ்வு. ஒரு கலை நிகழ்ச்சிகளை மேடையேற்றுவதற்கு முன்னர் நாங்கள் சரிபிழை பார்த்து திருத்தக்கூடிய அந்த நிகழ்வு ஒத்திகை என்று அழைப்போம். ஆகவே ஒத்திகை. பகையரசருக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி. ஒரே சமயத்தில் 100 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் சதாவதானி. சதாவதானி, நன்றாக எழுத்திலே அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு எழுத்துக்களாக அவதானித்துக் கொள்ளுங்கள். சதாவதானி. வைத்தியரின்றி தாமே தமது நோய்க்கு செய்து கொள்ளும் மருந்து கைமருந்து. இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். கை மருந்தல்ல, கைமருந்து. அங்கே என்கின்ற எழுத்தை நீங்கள் எழுத வேண்டும். கைமருந்து. உதாரணமாக இதே போல இருக்கக்கூடிய சொற்கள் சிலவற்றை ஞாபகப்படுத்துகின்றேன். செய் நன்றி, கை நூல், கைமருந்து. இவ்வாறான சொற்கள் சரியாக அந்த உச்சரிப்பும் அங்கே எழுதப்பட வேண்டும். கைமருந்து. அடுத்து, எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவன் தீர்க்கதரிசி. அறிஞர்கள் வாதிடும் களம் பட்டிமன்றம். ஒன்றை போல் பிரதியெடுத்தல் படியெடுத்தல். ஒன்றை போல பிரதியெடுத்தல் படியெடுத்தல். ஒரு நூலை வெளியிடுவோர் அந்நூலை பற்றி கூறும் உரை பதிப்புரை. இலைதலை கொண்டு வேயப்பட்ட குடிசை பன்னசாலை. இலைதலை கொண்டு வேயப்பட்ட குடிசை பன்னசாலை. இதற்கு முதல் நாங்கள் பார்த்த ஒரு தொடர்மொழிக்கு ஒரு மொழியை நினைவுபடுத்துகின்றேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை போல இருக்கும் மற்றொன்று. ஒன்றை போல இருக்கும் மற்றொன்று போலி. அதே நேரம் ஒன்றை போல பிரதி எடுத்தல் படியெடுத்தல் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஒன்றை போல பிரதி எடுத்தல் என்பது படியெடுத்தல். ஒன்றை போல இருக்கும் மற்றொன்று போலி. இந்த 2 தொடர்மொழிக்கு ஒரு மொழியையும் நன்றாக வேறுபடுத்தி கற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக செய்த கப்பல் தேர் என்பவற்றை முதலாக செலுத்தி பார்த்தல் வெள்ளோட்டம். ஒரு தண்டிலே மலர்ந்துள்ள பூங்கொத்து மஞ்சரி. நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறும் உரை முன்னுரை. இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த முன்னுரை, அணிந்துரை, பதிப்புரை போன்றவற்றை சரியாக கருத்து விளங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். சரியாக அவதானித்து குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இதுக்கு முன்னர் இந்த பதிப்புரை தொடர்பாக கூறியிருக்கின்றேன். இதிலே முன்னுரை தொடர்பாக இதிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. நூலாசிரியர் ஒருவர் தாம் இயற்றிய நூலின் முன்னே தனது நூலை பற்றி கூறும் உரைதான் முன்னுரை. ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுமே ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய விடயங்கள் மாத்திரமே. எனவே இவை உங்களுக்கு மிகவும் இன்றியமையாத மிக முக்கியமான விடயங்களாக இருக்கும். இவற்றை சரியாக மனனம் செய்து அவற்றை மீண்டும் எழுதி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு எழுத்து பிழைகளும் இல்லாமல் எழுதி பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.